பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோபி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது எல்லாத்துக்குமே பிடிச்சமான பிரெட் ஆம்லெட். அதாவது என்னென்னா, இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து ரவுண்ட், அதாவது ஷார்ப்பாக இருக்கிற ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டு வந்து, அதாவது ஆம்லெட் வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக பெப்பர்லாம் போட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பி போட்டு தவாவில் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெட் எடுத்துக்கலாம். இது வந்து வீட் ப்ரெட்டாகவும் இருக்கலாம், ஒயிட் ப்ரெட்டாகவும் இருக்கலாம். இதை வந்து ஒரு ஷார்ப்பாக இருக்கிற ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இதை வந்து நடுவில் வச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அப்படியே தவாவில் வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக் அப்படியே போட்டுடலாம். லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். இது கூட பெப்பர், கொஞ்சமாக ஆரிகனோ, சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், க்ரீன் சில்லி அப்படியே நல்லா வேகட்டும். இது நம்ம என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் அப்படியே இதுலேயே வந்து இது பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ரவுண்ட் இருக்குது, இதை போட்டு மூடிடலாம். லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். நல்லா வேகணும். இப்போ நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் நம்ம லைட்டாக பெப்பர், ஆரிகனோ, கொஞ்சமாக ஆனியன், சில்லி இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நல்லா இதாகிடும். அவ்வளோதான், ப்ரெட் ஆம்லெட் ரெடி. டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ப்ரெட் ஆம்லெட் ரெடி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது, அதாவது என்ன, ப்ரெட்டை வந்து நல்லா பிச்சு போட்டுறணும். அதுக்கப்புறம் முட்டை வந்து நம்ம ஒரு 2 அல்லது 3 எடுத்துக்கலாம். 3 முட்டை கூட நம்ம பச்சை மிளகாய், அதாவது இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, முட்டை இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பிச்சு போட்ட ப்ரெட்டில் மேலே ஆட் பண்ணிவிட்டு பீஸா மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இது வந்து என்னென்னா, குழந்தைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்மளை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எக் எடுத்துக்கலாம். இதுக்கு 2 அல்லது 4 எக் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 எக் எடுத்துருக்கிறேன். அடுத்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆரிகனோ, இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பச்சை மிளகாய், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் பொடியான இருக்கிறது. அவ்வளோதான். இது மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ப்ரெட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து சின்ன சின்னதாக அப்படியே போட்டுருங்க. அப்படியே இது வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைகளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். அப்படியே நம்ம இது மேலேயே வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ஆனியன், வெங்காயம், பெப்பர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். பட் திருப்பிறப்பு உடையுமா உடையாதாங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. பட் ட்ரை பண்ணுவோம். இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். 1 2 3 வாவ், சூப்பர். இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிக்கலாம். வாவ், சூப்பர். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்ததுன்னா நீங்கள் சீஸ் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா, ஆஃப் பண்ணிவிட்டு சீஸை வந்து நல்லா அப்படியே மேலே போட்டுக்குவோம். இது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா வந்திருக்கு. போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சிங்கன்னா அந்த ஹீட்டுக்கே வந்து என்ன ஆகும்னா அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம எடுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. பிச்சு போட்டு ப்ரெட் ஆம்லெட் ரெடி. இதையே நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். பிச்சு போட்ட பீஸா ப்ரெட் ஆம்லெட் ரெடி. ப்ரெட் ஆம்லெட் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலக்குப் பொறை. விளக்கம்: உலக நடைமுறை என்பது கண்ணோட்டத்தால் நடைபெற்று வருவது. கண்ணோட்டம் இல்லாதவர்கள் உயிரோடு இருப்பது நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயன் இல்லை. பெபிள்ஸ் தமிழ்.